ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். தமிழ்நாட்டில் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுல, நாயடி பேயடி வாங்குறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி யாரான்னு பாக்குறீங்களா? டிஎம்கே தான். சட்டசபையில் அத்துமீறலாம், அதாவது அதை யார் சொல்றதுன்னு ஒரு தகுதி வேணாமா? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சட்டசபையில ரொம்ப கேவலமா நடந்த ஒரே கட்சி டிஎம்கே தான். 1989 ஜெயலலிதா புடவை இழுத்து மண்டையை உடைச்சு முடிய பிடிச்சி இழுத்த கருணாநிதி நம்பர் 1 அதுல. ரெண்டாவது மு.க. ஸ்டாலின். ஏடிஎம்கே டிஎம்கேக்கு நடந்த சண்டையில சட்டையை கிழிச்சு போட்டு பேக்கெட்டை வேஷ்டி எல்லாம் தூக்கி போட்டு ரோட்ல சட்டையை ஓபன் பண்ணி போட்டு நடந்து வந்த ஒரே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான். இவர்லாம் நாகரிகத்தை பத்தி பேசுறாராம். இன்னைக்கு உதயநிதி இவரு எப்பேற்பட்ட மனுஷன்னா, சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்கள் பிரச்சனையை பேசாம சோபா பேரவை, குதிரை பேரம், சம்பந்தமே இல்லாம தான் கட்சிய எடுத்து நிறுத்தி அடுத்தவன் கட்சியை எப்படி தாழ்த்தலான்னு 24 மணி நேரமும் போட்டி போட்டுட்டு அலையிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி என்ன தகுதி இருக்கு? ஆனா ஒரே மனுஷன் அப்பாவா காணும்னு பேசினதுக்கு வெளியே வந்து பொண்டாட்டியா காணும்னு பேசின கீழ்த்தரமான கட்சி டிஎம்கே. இதுல எல்லாம் டாப்பா ஒருத்தர் இருக்காங்க, கனிமொழி. இவங்க யாரு? 2G ஊழல கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி கேஸ்ல மாட்டி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்தாங்க. அதுவும் எதனால? டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததால. இன்னொருத்தர் இருக்காரு, அவரோட மாப்பிள்ள ராசா. 3 மாசம் பீகார் செயல போய் களி தின்ட்டு வந்தாரு. எதுக்கு? இதே 2G ஊழல். இவரு நாதாரின்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர். இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? இவனெல்லாம் வெளியே இருக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அநியாயம். இவங்க குடும்பத்துல ஒருத்தன் 2 பேர் வெளியே நின்னாலே உலக அதிசயமா இருக்கும். ஏன்னா அத்தனை கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. அத்தனை பேரும் தூக்கி ஜெயில போட்டாலே தமிழ்நாடோட கடன் பாதி கடன் குறைஞ்சு போயிடும். இது உண்மையா இல்லையா? இதெல்லாம் ஒரு ஆதங்கம். நம்ம சிரிச்சுட்டு பேசினாலும் நிஜம் இதுதான். அவங்க கோடியை மட்டும் கணக்கு போடணும்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்கு இப்ப 13 லட்சம் கோடியா கடன். அதுல எப்படி 15 லட்சம் கோடி இவங்களே சொத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படிங்க தமிழ்நாடு கடன்ல இல்லாம இருக்கும்? அதாவது சட்டசபையில எதிர்கட்சியா இருக்கிற கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி கூட இல்லாம இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிறாங்க டிஎம்கே. உதயநிதியை வேற அதுக்கு பொறுப்பா வேற நியமிச்சிருக்காங்க. அதுல எத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க? ஒரே ஒரு உதாரணம் தான். இத்தனை வருஷமா கட்சியில உழைச்ச எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன் அவங்களுக்கு பதவி கொடுக்கல? ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பதவி அவங்க கையில தான் இருக்கணும். அவங்க கையில இருக்கிறவங்க எல்லாம் அடிமையா தான் இருக்கணும். இதுதான் அவங்களோட குறிக்கோள். இவங்க எல்லாம் சட்டசபையில அநாகரிகத்தை பத்தி பேசலாமா? அவங்களுக்கு தகுதி இருக்கா? இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது தோணும். அதாவது நேருக்கு நேர் பதில் சொல்ல திராணியே இல்லாத ஒரே கட்சினா அது டிஎம்கே தான். நல்லா கரெக்டான ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு வெளியே போய் ரோட்ல நின்று பேட்டி கொடுக்கறது. அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்டமா கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட பர்சனல் அட்டாக், அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது. இவங்களால நேருக்கு நேர் மோதலுக்கு திராணி கிடையாது. பர்சனல் அட்டாக், நேருக்கு நேர் மோதலுக்கு திராணி கிடையாது. ஒரே குடும்பத்தை பத்தி பேசுறது, இவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணா. அதுக்கு முன்னாடி இவங்க குடும்ப கதையெல்லாம் யோசிச்சாங்கன்னா மனுஷன் சோறு தின்ன முடியாது. அவங்க குடும்ப கதையை கேட்டா அவ்வளவு கேவலமா இருக்கும். ஊரே சிரிக்கும் அவங்க குடும்ப கதை. அத இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அவங்களோட வரலாறு வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அவங்க மாதிரி ஒரு வரலாறு. ஆக்சுவலா அவங்க தமிழ்நாடு கிடையாது, ஒரு தெலுங்கன் வந்து தமிழன் ஆண்டான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரோட பேனா தலைகுனியும் போதெல்லாம் மக்கள் தலை நிமிருவாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மொத்த சொத்தும் அவங்க குடும்பம் தானே வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். See you, bye bye from your SPRme யூடியூப் சேனல்.